ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க லஞ்ச் பேக் பண்ணலாம். சாதம் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு கப்பில் சொரக்காய் கொஞ்சம் நிறையாவே எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் ரசம் இந்த கிளாஸில் ஊற்றிக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் கீழே ஊற்றாமல் இருக்கும். அதனால் மேல் கப்பில் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு பாஸ்தா நம்ம டீமுக்கு டேஸ்ட்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த பாஸ்தா வந்து டிஃபனாகவும் சரி எதுவாகவுமே செட் ஆகாது. நல்லா ஸ்நாக்ஸ் கணக்கில். அதனால் நான் அது காலைல சாப்பிடல. நைட்டு சுட்ட இட்லி இருந்தது, கத்திரிக்காய் சட்னியும் கொஞ்சோண்டு இருந்தது. அதை நான் சாப்பிட்டு காலையில் டிஃபனை ஓட்டிட்டேன். அதனால் எடுத்து வச்சுக்கல, நான் வீட்டிலே சாப்பிட்டேன். அப்புறம் பசங்க பாஸ்தா சாப்பிட்டாங்க. பாஸ்தாவே மதியத்துக்கும் எடுத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் என்னதான் அப்படி இருக்குன்னே தெரியல, அவ்வளோ பிடிக்குது அவங்களுக்கு. ஸோ அதை எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு சைடிஷ் எதுவுமே செய்யலை. சுழியும் செஞ்சுருந்தால அதுவே எடுத்து வச்சுட்டு அப்புறம் மேலே இன்னொன்று வைக்கிறல, அது வந்து கரசோத்து அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன். கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க, யார்கிட்டயாவது கொடுத்துட்டு தான் வருவாங்க. உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஸோ எடுத்து பேக் பண்ணிக்கிறேன். எனக்கும் ஸ்நாக்ஸ்க்கு வந்து கரசோத்தும் அப்புறம் சுழியமும் எடுத்து வச்சுக்கிறேன். எங்கள் மாமியார் கேசரி செஞ்சு கொடுத்தாங்க, அதை எடுத்து வச்சேன். நான் அதுக்கு முன்னாடியே வீடியோ எடுத்தனால அதை காமிக்க முடியல. நான் மதியம் லஞ்சில் காமிக்கிறேன். வீடியோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பர்த்டே விஷஸ் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ்.